Hudson Card. வணக்கம். நலம்தானே? சிவகாமியின் சபதம் 7வது பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. 6வது பகுதி எங்கே முடிஞ்சதுன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஓலையை மாற்றிய வஜ்ரபாகு, அந்த மாற்றிய ஓலையை எடுத்துக்கொண்டு புலிகேசி மன்னனையே சந்தித்த பரஞ்சோதி. அப்படி சந்தித்த பிறகு அங்கே அந்த வீரர் வஜ்ரபாகுவும் வந்திருந்து புலிகேசி மன்னருக்கு இந்த ஓலையில் இருக்கிறது சரிதான் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்த பிறகு புலிகேசி மன்னனுக்கு ஓலையை கொண்டு வந்த இந்த பரஞ்சோதியை அப்படியே திருப்பி அனுப்ப மனம் இல்லாமல் ஒரு இடத்துல சிறை பிடிக்கவும், அதுக்கு பிறகு இவன் உயிரோட இருக்கணுமான்ற மாதிரி தன்னுடைய வீரர்களிடம் பேசியதோடு நம்முடைய போன பகுதி முடிவடைந்தது. அந்த பரஞ்சோதிக்கு அவங்க பேசுறது புரியல, ஆனால் வஜ்ரபாகுவுக்கு புரிந்தது. வஜ்ரபாகு பரஞ்சோதியை பார்த்து தைரியமாக இவங்களோட போ, நான் வந்து சேருகிறேன், நாம் 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சிடலான்னு தமிழில் மற்றவர்களுக்கு புரியாதபடி வஜ்ரபாகு சொல்லுகிறார். இவனை பரஞ்சோதியை கொண்டு போய் ஒரு 9 வீரர்கள் ஒரு வீட்டில் அடைச்சி வைக்கிறாங்க. பரஞ்சோதி அன்னைக்கு அதிசயமாக தூங்கலை. சாதாரணமாக விட்டால் தூங்கக்கூடிய பிள்ளை தான் அவன், ஆனால் அன்னைக்கு தூங்கலை. வஜ்ரபாகு எப்போ வரப்போறார்னு சொல்லி காத்து கொண்டிருந்தான். இந்த நள்ளிரவு முடிந்த பிறகு வஜ்ரபாகுவினுடைய இரும்பு மாதிரியான கரம் வந்து பரஞ்சோதியை தட்டி எழுப்பியது. அதுக்கு தானே பரஞ்சோதி காத்துட்டு இருக்கான். துள்ளி எழுந்து அவரோடு போகிறான். அவங்க 2 பேரும் அந்த வீட்டிலிருந்து வெளியே குதிரைகள் மீது ஏறி போவதை பார்த்து அந்த வீட்டில் காவலுக்கு இருந்த 9 பேரும் அவங்கள துரத்திக்கிட்டு வராங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்கிறது, லேசாக வெளிச்சம் வருகிறது. வஜ்ரபாகு தன்னுடைய கையில் இருந்த வேலை தான் வைத்து கொண்டு இன்னொரு வேலை பரஞ்சோதிட்ட கொடுக்குறாரு. தயாராயிரு, 9 பேரில் ஒருத்தம் கூட தப்பக்கூடாதுன்னு. இதுவரை பரஞ்சோதி இப்படிப்பட்ட ஆக்ரோஷமான உயிரை காப்பாற்றி கொள்ளுகிற சண்டையில் ஈடுபட்டதில்லை. தன்னுடைய ஊரில் கொஞ்சம் ஒரு வஸ்தாது மாதிரி இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களோட சண்டை போட்டு அவங்களை வீழ்த்தி, இவ்வளவுதான் அவனுடைய போர் பயிற்சியை தவிர நிஜமான ஒரு சண்டைக்காக அவனுடைய ரத்தம் அப்படி சூடேறி துடித்தது. இந்த போருக்காகவே இருக்கிற வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சண்டை கிட்ட வர்ற போது பயமோ என்ன ஆகும்ன்ற கவலையோ எதுவும் இருக்காது. அந்த போருக்கான அந்த உச்சக்கட்ட பரபரப்பு மாத்திரமே அவர்களுடைய ரத்தத்தில் ஓடும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. பரஞ்சோதியும் அப்படிப்பட்ட வீரன் தானே. அதனால அந்த உச்சக்கட்ட பரபரப்போடு காத்து கொண்டிருக்கிறான். அந்த 9 பேரும் வந்த உடனே அடுத்து ஒரு 20 நிமிடத்துக்குள்ள அந்த இடத்துல சிந்திய ரத்தத்துக்கு எல்லையே கிடையாது. பரஞ்சோதி அவ்வளவா அனுபவம் இல்லாத சின்ன பையன் தானே. அதனால் அந்த 9 பேரில் 2 பேரை அவனால் வெட்ட முடிஞ்சுது. பாக்கி இருக்கிறவங்களில் 7 பேரில் 6 பேரை வஜ்ரபாகு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சத்து சத்து சத்துன்னு குத்துவாளை வச்சு குத்தி கொலை செய்கிறத பார்த்தான். இவ்வளவு முயற்சி எடுத்த பிறகும் அந்த 9 பேரில் ஒரே ஒருத்தன் மாத்திரம் குதிரையில் ஏறி தப்பிச்சு ஓடுறான். வஜ்ரபாகு ஒரு நிமிஷம் கூட தயங்கலை. அவர் கையில் இருந்த வேலை எடுத்து ஓடிக்கொண்டிருந்த வீரனுடைய முதுகில் அந்த வேலை செலுத்தினார். முதுகில் வேல் விழுந்து அவனும் அங்கேயே விழுந்து இறந்து போனான். இவ்வளவு நேரம் உற்சாகமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இளைஞனான பரஞ்சோதிக்கு இப்போ வஜ்ரபாகு செஞ்சது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறானா, அவன் முதுகில் போய் வேலால் எரியலாமா, இதெல்லாம் ஒரு வீரமா? இந்த ஆளு போய் நான் பெரிய வீரர்னு நம்பிக்கிட்டு அவ்வளவு அவர் மேலே ஒரு மரியாதையும் பாசத்தையும் வச்சுட்டேன்னு கடைசியில் ஓடுற ஆளுக்கு முதுகு மேலே இவன் போய் வேலை இவர் எரிஞ்சிட்டாருன்னு சொல்லி அவன் ரொம்ப அப்படியே உடஞ்சி போயிடுறான். அப்போ வஜ்ரபாகு கிட்ட வந்து, என்னப்பா சண்டையெல்லாம் முடிச்சிட்டியா, போகலாமா அப்படின்னு கேட்டார். இவன் ஒன்றுமே சொல்லலை, மௌனமாக தலையாட்டினான். வஜ்ரபாகு தன்னுடைய குதிரையை விட்டுக்கிட்டு போகிறாரு. இவனு குதிரையில் பின்னாடியே வரான். இப்போ வஜ்ரபாகு திரும்பி பார்த்து, என்னப்பா நீ குதிரையை செலுத்துகிற விதத்தை பார்த்தா என்னவோ என்னோட நீ சண்டை போட வர மாதிரி இருக்கு அப்படின்னு வஜ்ரபாகு சொன்னார். நான் உங்களோட சண்டை போட்டால் கூட முதுகில் வேலால் எரிஞ்சு கொல்ல மாட்டேன், நேருக்கு நேர் நின்று போராடி நான் செத்து போனாலும் போவேனே தவிர ஓடுற ஒருத்த முதுகில் நான் வேல் எரிய மாட்டேன் அப்படின்னு பரஞ்சோதி சொன்னான். அவன் என்ன சொல்கிறான்றது வஜ்ரபாகு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. நீ சின்ன பையன்தான், உனக்கு தெரியாது, அதனால் எதனால் நான் இந்த முடிவை எடுக்க வேண்டியிருந்தது, ஒருத்தம்
கூட இவங்கள தப்பிச்சு போகக்கூடாது பரஞ்சோதி, உனக்கு புரியலையா? ஒருத்தம் போனா கூட நேர புலிகேசிட்ட போய் அவன் வாங்கி நம்ம மாத்தினோமே ஓலை, அந்த ஓலை பொய்யானது என்றும் அதை கொண்டு வந்த 2 பேரையும் நம்பாதீங்கன்னு அவன் சொல்லிடுவான். அப்படி அவன் ஒருவேளை சொல்லிட்டா அதுக்கு பிறகு ஒரு நிமிடம் கூட தயங்காமல் புலிகேசி காஞ்சி நகரத்தின் மீது படையெடுத்து வருகிற தன்னுடைய படையெடுப்பை துரிதப்படுத்தி விடுவார் இல்லையா? அதனால தான் நான் அவனை கொன்னதோடு மட்டும் இல்லாமல் இங்கே இறந்து போன 9 வீரர்கள், அவர்களினுடைய உடல், அந்த குதிரைகளினுடைய உடல், இது யார் கையிலையும் கிடைக்கக்கூடாதுன்னு அத்தனை பேரையும் மலை பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டுட்டு தான் உன் பின்னாடி நான் வந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல இருந்த ரத்தம், அங்கே இருந்த வேலு, எல்லா தடயங்களையும் அழிச்சிட்டு தான் நான் கிளம்பி வந்தேன் பரஞ்சோதி. நமக்கு வேற வழி இல்லை. நாம் ஓலையை கஷ்டப்பட்டு மாற்றிருக்கோம். ஆனால் அது மாற்றப்பட்ட ஓலைன்னு புலிகேசிக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவன் தாமதிப்பானா அப்படின்னு வஜ்ரபாகு கேட்ட பிறகுதான் பரஞ்சோதிக்கு மனசு கொஞ்சம் சமாதானமாச்சு. சரி, இப்போ நாம் எங்கே போகிறோம்? நீ இப்போ வாதாபியினுடைய படையை பார்த்துட்ட. இப்போ நாம் நேராக பல்லவர்களினுடைய அந்த சைன்யம் இருக்குல்ல, அந்த போர்ப்படை, அது எந்த இடத்துல தங்கியிருக்கோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். வேகமாக போகணும் வான்னு சொல்லி அவங்க 2 பேரும் போகிறாங்க. அந்த பயணம், வஜ்ரபாகுவோடு செய்கிற பயணம் பரஞ்சோதிக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய கதைகளை சொல்லிக்கிட்டே வருவார். இப்போ வஜ்ரபாகு சொன்னார், நீ முதல்ல சோர்ந்து போயிருந்தல்ல, நான் அந்த வீரன் முதுகில் வேலில் எரிஞ்ச உடனே அப்போ உன்னை பார்த்தா எனக்கு அர்ஜுனனுடைய ஞாபகம் வந்தது. அந்த கதையை எனக்கு சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு பரஞ்சோதி கேட்குறான். பரஞ்சோதி பாவம் படிக்காதவன், பள்ளிக்கூடத்துக்கே போகலை. அவனுடைய அம்மா தான் அவனை வளர்த்தாங்க. இதனால் கதைகள் சொல்லவோ வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளவோ பரஞ்சோதிக்கு எந்த வாய்ப்புமே கிடைச்சதில்ல. அவன் செஞ்ச ஒரே வேலை தெருவில் பிள்ளைங்களோட அடித்து பிடிச்சி சண்டை பிடிச்ச அந்த ஒரு வேலை மாத்திரம்தான். உடனே உனக்கு தெரியாத அந்த கதை, போருக்கு எல்லாரும் தயாரான பிறகு அர்ஜுனனுக்கு திடீர்னு ஒரு தயக்கம் வந்துருச்சு. இந்த போர் தர்மமான போரா, இது அறமான போரா, இதை நம்ம செய்யணுமா அப்படிலாம் அர்ஜுனனுக்கு நிறைய கேள்வி அவன் கையில் இருந்த காண்டீபம் என்கின்ற அந்த மாபெரும் வில்ல அப்படியே கீழே போட்டுட்டு போர் செய்யாமல் நின்றுட்டு இருந்தான். ஐயோ, அப்படியா செஞ்சான்? அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான். அப்போ வஜ்ரபாகு சொன்னார், கண்ணபெருமான் அவன் கிட்ட அர்ஜுனா, நீ யார்? ஒரு போரை எடுத்து நடத்தி முடித்து அதை வெற்றி வாகை சூட வைக்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் வீரன். உன் கையிலிருந்து வில்லு கீழே விழலாமா? ஒரு நிமிடம் கூட அந்த காண்டீபம் என்பது நழுவக்கூடாது. அது உன் கையில தான் இருக்கணும். போர் செய்வது தான் உன்னுடைய கடமை. அதற்காகத்தான் இந்த உலகத்திலே நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு கண்ணபிரான் சொன்ன உடனே தான் அர்ஜுனனுக்கு அந்த உணர்ச்சி வில்ல கையில் எடுத்தான். அதுக்கப்புறம் தான் கண்ணன் தன்னுடைய கையிலே அந்த சங்கை வைத்து ஊதவும் சண்டை ஆரம்பிச்சுது அப்படின்னு வஜ்ரபாகு சொன்னார். இப்போ பரஞ்சோதி எல்லாத்தையும் மறந்துட்டான். தான் எங்கிருந்து கிளம்பினோம், எங்கே வரோம், எங்கே போகிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கதையை மாத்திரமே நினைவில் வச்சுட்டு, சரி அப்புறம் கதை என்ன ஆச்சு, சண்டை எப்படி நடந்ததுன்னு கேட்டான். சரியா போச்சு, இப்போ நாம் இருக்கிற நிலைமையில நான் உனக்கு மகாபாரத கதையை சொல்லிட்டு இருந்தா எப்போ நாம் போவது, பல்லவர்களினுடைய சேனையோடு எப்போது சேர்ந்து கொள்வது, முதல்ல சீக்கிரம் போகலாம் வா அப்படின்னு சொல்லி குதிரையை வேகமாக விட்டுக்கிட்டு போன வஜ்ரபாகு குதிரையை செலுத்துகிற வேகத்தை பார்த்து பரஞ்சோதிக்கு பிரமிப்பாக இருந்தது. அந்த வேகத்தை அவனால் கூட கேட்ச் பண்ணவே முடியல. சில சமயங்களில் வஜ்ரபாகு நல்லா பேசிக்கிட்டு வருவார், சில சமயங்களில் ஒரே சிந்தனையில் ஆழ்ந்தவராக குதிரையை மிக வேகமாக செலுத்தி கொண்டு போவார். போகிற வழியெல்லாம் இருந்த கிராமங்கள், அந்த கிராமங்களில் இருந்த பசுமை, பல இடங்களில் நெல் அப்போ தான் அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. மூட்டை மூட்டையாக குவிந்திருந்த நெல்லையும் அந்த இடங்களினுடைய செழிப்பையும் பார்க்கிற போதெல்லாம் வஜ்ரபாகுவினுடைய முகம் மலர்வதற்கு பதிலாக இன்னும் இன்னும் கவலையில் ஆழ்ந்து கொண்டே போனது. ஏன் உங்கள் முகத்தில் இவ்வளோ கவலை, எதை பார்த்து நீங்கள் வேதனைப்படுறீங்கன்னு கேட்குறேன். இந்த கிராமங்களில் இருக்கிறவங்களாம் பாரு, எவ்வளோ அழகாக விவசாயம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமாக சிரிப்பாக இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாள் இதெல்லாம் இருக்க போகுதுன்னு நினச்சா எனக்கு கவலையாக இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீ பார்த்த இல்லை வாதாபி சைன்யத்தை, நீ முழுக்க பார்க்கல, நான் முழுக்க பார்த்தேன். உங்களை எப்படி அவர் நம்பினார்? நீங்கள் பல்லவர்களினுடைய படையில் இருக்கிற வீரன்னு அவன் கண்டுபிடிக்கலையா? அவன் கண்டுபிடிக்கல. நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா, ரொம்ப காலம் முன்னாடி அவனுடைய நாட்டுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு நாடு, அந்த நாட்டில் இருந்த மன்னன் கூடவே நான் பழகினவன்னு நான் சொன்னேன். எனக்கு அந்த மொழி ரொம்ப நல்லா பேச வந்ததுனால அவன் என்னை நம்பினான். எனக்கு மாத்திரம் அந்த மொழி தெரியலன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா, நான்
காஞ்சிபுரத்துலேருந்து வந்த ஆள் நான் கண்டுபிடிச்சிருப்பான். அவன் என்கிட்ட கேட்டான், நீ காஞ்சிபுரத்தை பார்த்துருக்கியான்னு. ஆமாம், நான் காஞ்சிபுரத்தை பல முறை பார்த்துருக்கேன்னு அவன்கிட்ட சொன்னேன். உடனே காஞ்சிபுரத்தை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லு, அந்த நகரத்தை பற்றி எல்லாரும் அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்களே, இந்த பாரத நாட்டிலேயே அதை விட அழகான ஒரு நகரம் கிடையாது, அதை விட சிறப்பான செல்வ வளம் மிகுந்த நகரம் கிடையவே கிடையாது. ஹர்ஷவர்தனர் ஆட்சி செய்கின்ற கண்ணோஜியை விட காஞ்சி மாநகரம் தான் அழகுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, எனக்கு அதை பற்றிலாம் சொல்லுன்னு புலிகேசி கேட்டான். நானும் விளக்கமாக அவனுடைய மொழியில் காஞ்சி நகரத்தை பற்றி சொன்னேன். கேட்க 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 அவனுடைய கண்ணில் மின்னின ஆசையையும் வெறியையும் நீ பார்க்கல பரஞ்சோதி. எனக்கே ஒரு கட்டத்தில் பயமாக இருந்தது. அவன் கண்ணை பார்த்த எனக்கு என்ன ஞாபகம் வந்தது தெரியுமா? ராமாயணத்தில் ராவணன் சீதையை சிறைப்பிடித்து கொண்டு வச்சான்ல, அப்போ சீதையை அவன் பார்த்த பார்வை எப்படி இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு வெறி காஞ்சி நகரத்தை பற்றி நான் சொன்னபோது புலிகேசியினுடைய கண்களிலே அந்த ஆசை வெறி அப்படியே மின்னியது. ராமாயணத்தில் நடந்த கதை உனக்கு தெரியும் தானே? எனக்கு ஒரு கதையும் தெரியாது, நீங்கள் சொன்னாதான் தெரியும்னு பரஞ்சோதி சொன்னான். அப்போ வஜ்ரபாகு சொன்னார், ராமாயணத்தில் ராவணன் சீதையை தனக்கு இணங்கும்படி கட்டாயப்படுத்தினான். அப்படி அவளுடைய மனம் மாறவில்லை என்றால் அங்கே சுற்றி இருக்கிற அந்த அரக்கிகள் கிட்ட அவன் சொன்னான், இவளுடைய மனசை மாற்றுங்க, 1 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. அவன் மனசு மாறலைன்னாக்க நீங்கள் உங்களுடைய காலை சாப்பாட்டுக்கு அவளை சமைச்சு சாப்பிட்டுடுங்கன்னு அவன் சொன்னான். தனக்கு கிடைக்காத ஒன்று அதற்கு பிறகு அழிந்து போனாலும் பரவாயில்லைன்னு ராவணன் நினைத்த மாதிரி தான் புலிகேசியும் காஞ்சிபுரத்தை பற்றி நினைச்சான். எனக்கு காஞ்சி வேணும், அந்த நகரத்தில் உட்காந்து அந்த சிம்மாசனத்தில் மன்னனா நான் முடிசூட்டிக்கணும். அப்படி அது நடக்கலைன்னா அந்த காஞ்சி நகரத்தையே நான் அழிச்சிருவேன்னு தான் அவன் என்கிட்ட சொன்னான். காஞ்சி நகரத்தையே அழிக்கக்கூடியபடி கல் நெஞ்சம் கொண்டவன். வழியில் இருக்கிற அந்த கிராமத்தெல்லாம் சும்மா விட்டு வைப்பானா? அவனுடைய படையை நான் முழுக்க பார்த்தேன். 15,000 யானை இருக்கு அவன்கிட்ட. 15,000. ஒரு யானை ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடணும் உனக்கு தெரியுமா பரஞ்சோதி? 6 மரக்கால் அரிசியை சாப்பிடும், 25 தேங்காவை சாப்பிடும், 9 வாழைத்தார்களை சாப்பிடும். அதுக்கும் போக ஒரு ஆலமரத்தையே சாப்பிடக்கூடிய அளவு அதுக்கு பசி இருக்கும். இப்படிப்பட்ட பசி கொண்ட ஒரு யானை இல்லை, 15,000 யானையை இந்த வழியில் விட்டால் இந்த ஊரெல்லாம் என்ன ஆகும்? அதுவும் தவிர வாதாபியில் இருக்கிற யானைகள் சாதாரண யானை கிடையாது. அந்த யானைகளுக்கு அவங்க சாராயத்தை கொடுத்து பயிற்சி செஞ்சுருக்காங்க. என்னது, யானைக்கு சாராயத்தை கொடுத்தாங்களான்னு பரஞ்சோதி அப்படியே நின்று போயிட்டான். இது என்ன தர்மம் இல்லாத ஒரு போராக இருக்கிறது? போர்னாலே அதில் தர்மம் கிடையாது தானே, அதில் என்ன தனியாக தர்மத்தோடு இருக்கிற போர், தர்மம் இல்லாத போர்னு 2 இருக்கா என்ன? அந்த யானையெல்லாம் இந்த வழியாக வந்தால் இந்த ஊர் என்னாகும்னு நான் நினச்சி பார்த்தேன். அதனால தான் என்னுடைய மனசு அப்பப்போ கவலையில் ஆழ்ந்து விடுகிறதுன்னு. ஆனால் போரில் நீங்கள் சொன்னீங்க தர்மமான போர்னு எதுவும் கிடையாதுன்னு. இப்போ பல்லவர்கள் செய்கிற போர் அறத்தோடு இருக்கிற போர் தானே. மகேந்திரவர்ம பல்லவர் அறத்தோடு தானே போர் செய்கிறார். இப்போ வஜ்ரபாகு சொன்ன கிழிச்சார் உங்கள் மகேந்திரவர்ம பல்லவர். அவர் என்ன அறத்தோடு போர் செஞ்சார்? சித்திரம் அது இது சிற்பக்கலைன்னு அவர் 25 வருஷத்தை சும்மா கழித்த காரணத்தினால தான் பல்லவர்களினுடைய படை இவ்வளவு அளவிலே சிரித்து விட்டது. நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? இனிமேல் போன உடனே மகேந்திர பல்லவர்கிட்ட போய் நீங்கள் உங்கள் சிற்பிகளை எல்லாரையும் சிற்பம் செய்வதை நிறுத்திவிட்டு எல்லா ஊர்லேயும் பாரத மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபத்தை கட்ட சொல்லுங்கள். அந்த மண்டபத்தில் தினம் யாராவது வந்து மகாபாரதத்தில் நடந்த யுத்தத்தை பற்றி பேசணும், அதை மக்கள் எல்லாம் கேட்கணும்னு நான் சக்கரவர்த்திட்ட சொல்ல போகிறேன்னு வஜ்ரபாகு சொன்னார். இப்போ இதுக்கு மகாபாரத கதை? பரஞ்சோதி உனக்கு தெரியாது, ஒரு போரை ஒரு நாடு ஜெயிப்பது வீரர்களினுடைய கையில் மாத்திரம் இல்லை, மன்னனுடைய கையில் மாத்திரம் இல்லை, அந்த மக்களும் அந்த ஊரில் இருக்கிற மக்களும் இந்த போரில் எங்கள் நாடு ஜெயிக்கணும்னு நினைக்கிற போது தான் அந்த நாடு வெற்றி பெறும். இப்போ ரொம்ப நாளாக பல்லவ நாட்டில் இருக்கிற மக்களுக்கு போர்னாலே என்னன்னு தெரியாது. பாரு, இவ்வளோ பெரிய அபாயம் வரப்போது அவங்க பாட்டு சிரிச்சுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. இவர்களுக்கு தினம் மகாபாரத கதையை சொல்லி உணர்ச்சியை ஊட்டினால்தான் கொஞ்சமாவது அவங்களுக்கு இந்த நாடு ஜெயிக்க வேண்டும் என்ற உணர்வு வரும். அதை நான் செய்ய சொல்லி சக்கரவர்த்திட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு வஜ்ரபாகு சொன்னார். இப்போ பரஞ்சோதி சொன்னால் அதோடு சேர்த்து இன்னொன்னுத்தையும் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இந்த பரஞ்சோதின்னு ஒரு பையன் இருக்கான். அவனை எப்படியாவது படையில் சேர்த்துக்கிட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுங்கன்னு நீங்கள் சொன்னால் ஒரு வேளை சக்கரவர்த்தி கேட்பார். சரி பார்க்கலாம், சக்கரவர்த்தி எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியலையே. அன்னைக்கு
காஞ்சிபுரத்தில் துறைமுகத்தில் சக்கரவர்த்தியை பார்த்ததோடு சரி. அதுக்கப்புறமா அவர் எங்கே போனார்னு யாருக்கும் தெரியலையே. அதனால் சக்கரவர்த்தி பத்திரமா திரும்பி வந்தால் உன்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வஜ்ரபாகு சொல்கிறார். இதற்குள்ள பல்லவ நாட்டு படைகள் இறங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க. அதை பார்த்த உடனே பரஞ்சோதியினுடைய முகம் சின்னதாக போயிருச்சு. வாதாபியினுடைய படை என்ன, பல்லவர்களினுடைய படை என்ன, அதில் 10ல் 1 பங்கு கூட இதில் கிடையாது. அங்கே இருந்த யானைகள், அங்கே இருந்த லட்சக்கணக்கான வீரர்கள் என்ன, இது கொசு மாதிரி கம்மியாக இருக்குது. இப்போதான் அவருக்கு புரிஞ்சுது எதனால் வஜ்ரபாகு ஓலையை மாற்றினார் என்று. அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்தது என்ன அப்படின்றத வஜ்ரபாகு அவன்கிட்ட சொன்னார் இல்லை. இவன் எடுத்துக்கொண்டு போன ஓலையில் நாகநந்தி எழுதியிருக்காரு, புலிகேசி உடனடியாக கிளம்பி வா, இந்த நிமிஷமே நீ வந்தாலும் காஞ்சி சிம்மாசனம் உனக்குத்தான், வந்து முடிசூட்டிக்கொள் அப்படின்னு நாகநந்தி சும்மாவா எழுதினாரு. இவ்வளவு சின்ன படையை அவங்க வச்சிருக்காங்க. அந்த பலம் பொருந்திய படையோடு புலிகேசி வந்தா ஒரு நாள் இவங்களை காலி பண்ணிட்டு அவனே காஞ்சிபுரத்தினுடைய சக்கரவர்த்தியா ஆகிடலான்னு தான் நாகநந்தி ஓலை எழுதினார். அந்த ஓலையத்தான் வஜ்ரபாகு மாற்றி இவன் கையில் கொடுத்து கொண்டு போக சொல்லியிருக்கிறார். மாற்றப்பட்ட ஓலையில் நீ இப்போ வராத, இங்கே படை பாதுகாப்பு ரொம்ப பலமாக இருக்கு, நீ கொஞ்சம் தாமதித்து வந்தால்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும்னு ஓலையை மாற்றி எழுதின காரணத்தினால தான் புலிகேசியனுடைய முகம் அப்படி கோவப்பட்டது. அந்த ஓலையை கொண்டு வந்த இந்த பையனையே கொன்னுறணுன்ற அளவு அவனுக்கு நாகநந்தி மேலேயே கோவம் வந்தது. ஆனால் அவன் நாகநந்தியை ரொம்ப மதித்தான். அதனால் அவருடைய ஓலையில் இருப்பது பொய்ன்னு அவன் நினைக்கல. இவ்வளவு கன்ஃபியூஷனை அங்கே கிரியேட் பண்ணிட்டு தான் இவங்க 2 பேரும் பல்லவ படைகள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. சக்கரவர்த்தியை பார்த்தா கொஞ்சம் எனக்காக பேசுங்க அப்படின்னு பரஞ்சோதி சொன்னான். கட்டாயம், ஒருவேளை சக்கரவர்த்தியை நான் சந்தித்தால் நீ சொன்னதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வஜ்ரபாகு போனார். பரஞ்சோதி காத்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா அவனை எப்படி உள்ளே விடுவாங்க? சில நாழிகை நேரத்துக்கெல்லாம் ஒரே பரபரப்பாயிருச்சு உள்ள. சக்கரவர்த்தி வந்து விட்டார், சக்கரவர்த்தி வந்து விட்டார்னு ஒரேடியாக கோஷங்கள். வீரர்களினுடைய முகத்திலே உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. இதை வெளியில் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தான் பரஞ்சோதி. யாரோ ஒருவன் வந்து இவனை உள்ளே கூட்டிகிட்டு போனான். அங்கே மகேந்திரவர்ம பல்லவரே சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிற காட்சியை பரஞ்சோதி பார்த்தான். அங்கே இருக்கிற அலுவல்களை எல்லாம் முடித்து விட்டு சக்கரவர்த்தி இவனை கூப்பிட்டு வஜ்ரபாகு சொன்னார், உனக்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டும் என்று. உன்னை பார்த்தால் எந்த வேலையும் செய்வதற்கு உனக்கு திறமை இருப்பதாகவே எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் வஜ்ரபாகு சொன்ன ஒரே காரணத்துக்காக உனக்கு ஒரு முக்கியமான பதவியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி சொன்னார். அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் பரஞ்சோதி. இந்த முகத்தைத்தானே இத்தனை காலமும் பயணத்தின் போது கூடவே பார்த்து கொண்டிருந்தோம் அப்படின்றது கூடவா அவனுக்கு புரியாது? இந்த இடத்துல கதையை ஆசிரியர் கல்கி நிறுத்திவிட்டு சொல்லுகிறார். அப்படியே ஒரு 8 மாதம் கழித்து போய் குதிச்சு 8 மாதத்துக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு பார்க்கலான்னு சொல்கிறாரு. வாழ்க்கையில் கூட அப்படி பல சமயங்களில் ஒரு கஷ்டமான காலங்கள் வருகிற போது அதை தாண்டி குதித்து ஒரு 3 மாதம் கழித்து, 5 மாதம் கழித்து, 1 வருஷம் கழித்து நாமும் போய் குதிக்க முடிஞ்சால் எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லை? ஆனால் இது கதைகளில் தான் சாத்தியம். 8 மாதம் கழித்து காஞ்சி கோட்டை நம்ம விட்டுட்டு போனோமே, அதே காஞ்சி கோட்டை தான். கதவுகள் மூடப்பட்டு இருக்கிறது. ஒரு சலனம் இல்லை. வெளியிலேருந்து யாரும் உள்ள வரல, உள்ளேருந்து யாரும் வெளியில் போகல. அன்னைக்கு மூடின கதவு 8 மாதமாக திறக்கப்படாமல் அப்படியே இருந்த கதவு இன்றைக்குத்தான் 8 மாதங்கள் கழித்து அங்கே ஒரு சின்ன பரபரப்பு இருக்கிறது. பல பேர் அங்கே கூடி நிற்கிறார்கள். ஒரு 50-100 வீரர்கள் கூடி இருக்கிறார்கள். யாரையோ அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. இரட்டை குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு ரதத்தில் கம்பீரமாக ஒரு இளைஞர் அந்த கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் கிட்ட வந்த உடனேயே அங்கே இருந்த வீரர்கள் எல்லாம் பெரும் குரல் எடுத்து தளபதி பரஞ்சோதி வந்து விட்டார், தளபதி பரஞ்சோதி வந்து விட்டார்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அந்த அந்த ஊது குழலை எடுத்து ஊதுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு இருந்த அந்த மேளங்களை வந்து சத்தப்படுத்துறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு கோட்டை வாசலினுடைய பெரிய கதவை திறக்காம சின்ன கதவை திறக்கிறாங்க. திறக்கப்பட்ட அந்த சின்ன கதவின் வழியாக இந்த ரதம் உள்ளே போகிறது. அந்த 2 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் கம்பீரமாக வீற்றிருந்த அந்த இளைஞனை பாருங்கள். எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை உங்களுக்கு? ஒரு 8 மாதம் முன்னாடி இந்த காஞ்சி கோட்டைக்கு கால்நடையாக நடந்து வந்து எதுவுமே தெரியாம ஏகாம்பரேஸ்வரர் கோயில் எங்க இருக்குன்னு கூட புரியாம திருன்னு முழிச்சிட்டு இருந்த அந்த சின்ன பையன்தான் இன்னைக்கு 8 மாசத்துல
வல்லவர் படையிலே சேர்த்து அந்த சண்டையிலே ஈடுபட்டு கோட்டை தளபதியாக இன்றைக்கு அந்த கோட்டைக்கு திரும்பி வந்தது நம்ம பையன் பரஞ்சோதி தான். பரஞ்சோதி உள்ளே வருகிற போது அவனை வரவேற்பதற்காக மாமல்லர் கோட்டையின் உள்ளிலிருந்து அவரே வருகிறார். பரஞ்சோதி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ஒரு சாதாரண தளபதி, இவர் இளவரசர், என்னை வரவேற்க இவர் வராரான்னு சொல்லி அவனுக்கு அந்த பரபரப்புல பேச்சே வரல. மாமல்லர் வந்து அந்த குதிரையிலிருந்து இறங்கி நிற்கிறார். மாமல்லரனுடைய தேரை கண்ணபிரான் தான் ஓட்டி கொண்டு வருகின்றார். இங்க பரஞ்சோதி தன்னுடைய தேரை இறங்கிய பிறகு அந்த 2 மகத்தான வீரர்களும் ஒருவரை ஒருவர் முதலாக பார்த்து கொள்கிறார்கள். பார்த்த உடனே 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படி ஒரு பிரியமும் நட்பு வந்துருச்சு. கட்டி தழுவி கொள்ளுகிறார் மாமல்லர். அவர் காலில் விழப்போகிறார் பரஞ்சோதி. என் காலில் நீங்க விழக்கூடாது, 8 மாசமா நம்ம படையில நீங்க செய்திருக்கிற மகத்தான வீர சாதனைகளை அப்பா எனக்கு ஒவ்வொரு வாரமும் ஓலை அனுப்பிச்சு எனக்கு சொல்லிட்டு இருக்காரு. உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி தோழரே அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு. உங்களை சந்தித்ததில் எனக்கும் பெரும் மகிழ்ச்சி. அப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஓலையை கொடுத்திருக்கிறார், அதை நான் எடுத்து கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஓலையை கொடுக்க போறாரு. அப்பா மகனுக்கு அனுப்பின ஓலையை. அப்போ மாமல்லர் கேட்கிறாரு, இந்த ஓலை உண்மையான ஓலையா, நடுவில் எங்கேயாவது மாற்றப்பட்ட ஓலையா அப்படின்னு மாமல்லர் கேட்கிறார். பரஞ்சோதி பெருசா சிரிக்கிறார். எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது மாமல்லரே. அப்பா எனக்கு எல்லா தகவல்களையும் அனுப்பி கொண்டே இருக்கின்றார். நான் உங்களை பார்ப்பதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ காலமாக இப்படி ஒரு நண்பர் எனக்கு கிடைக்க வேண்டும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுடைய நட்பு எனக்கு கிடைத்தது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு. அப்போ 2 பேரும் கண்ணபிரான் ஓட்டுகிற அந்த ரதத்திலேயே ஏறி கோட்டைக்குள்ளே 2 பேரும் போக ஆரம்பிக்கிறார்கள். அப்போ மாமல்லர் சொல்லுகின்றார், நீங்கள் பல்லவ நாட்டுக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க இந்த 8 மாசத்துல, இனிமேலும் செய்ய போகிறீர்கள். இதைவிட பெரிய பதவிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் செஞ்ச எல்லாவற்றையும் விட உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது ஒரு விஷயத்துக்காக. நீங்கள் என்னைக்கு காஞ்சிபுரத்துக்கு உள்ளே வந்தீங்களோ முதலாக அன்றைக்கே ஒரு வேலை மதம் பிடித்த யானையின் மீது விட்டிருந்து சிவகாமியின் உயிரை நீங்க காப்பாத்தினீங்க இல்ல, அதுக்காக உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதவே போதாது அப்படின்னு சொல்லி மாமல்லர் கண்ணீர் மல்க சொல்லுகின்றார். தனக்கு புதிதாக கிடைத்த அந்த நண்பரின் முகத்தையே பரஞ்சோதி பார்த்து கொண்டிருந்தார். இப்போ மாமல்லர் சொல்றாரு, பரஞ்சோதியினோட மனசுல தோணுச்சு, எத்தனை பெரிய வீரனா இருந்தாலும் காதல் என்று வருகிற போது அந்த வீர உணர்ச்சி எல்லாம் மழுங்கி போய்விட இருக்குது. இதுக்காகத்தானே இவருடைய அப்பா பயந்துகிட்டு இருக்காரு. ஆனால் இவர் அந்த காதலில் தானே இருக்காருன்னு ஒருவேளை மனதில் நினைத்தாரோ என்னவோ. இப்போ மாமல்லர் சொன்னார், இது பாருங்கள் என்ன ஆச்சரியம், நம்ம 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சதே கிடையாது. சந்திக்கணும்னு 2 பேரும் விரும்பினோமே தவிர சந்திச்சது கிடையாது. ஆனால் இன்னைக்கு முதலாக பார்க்கிற போது ரொம்ப நாள் பழகின நண்பர்களாயிட்டோம் இல்லையா. இதைத்தான் வள்ளுவர் ஒரு திருக்குறளை சொல்லியிருக்காரு, புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் அப்படின்னு ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. பரஞ்சோதி மாமல்லரனோட கையை பிடிச்சிக்கிட்டார். ஐயா, என்னிடம் எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், ஆனால் இந்த திருக்குறள் எல்லாம் எனக்கு சொல்லாதீர்கள், எனக்கு புரியாது. நான் பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்லை. உங்கள் அப்பா உங்களுக்கு ஓலையில் என்ன எழுதியிருக்காருன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் ஓலை கொடுத்துருக்காரு. ஓலையில் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? இப்போது இந்த ஓலையை கொண்டு வருகிற பரஞ்சோதி என்ற இந்த வாலிபன் படிக்காத நிர்மூடன், அவனுக்கு நீ தமிழை சொல்லிக் கொடுக்க வேண்டும்னு தான் இந்த ஓலையில் உங்கள் அப்பா எழுதியிருக்காரு. ஆமாம், அதைத்தான் எழுதியிருக்காருன்னு மாமல்லர் சொன்னார். இந்த பணியை உங்கள் அப்பா உங்களுக்கு ஏன் கொடுத்துருக்காரு தெரியுமா அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான். எதுக்கு கொடுத்துருக்காரு? உங்களுக்கு எல்லா சிறப்புகளும் இருக்கா மாமல்லரே, உங்களுக்கு இல்லாத சிறப்பே கிடையாதான். ஒரு விஷயம் மாத்திரம் உங்ககிட்ட இல்லைன்னு உங்கள் அப்பா வருத்தப்படுறாரு. என்ன விஷயம் அது? உங்களுக்கு பொறுமையே கிடையாதாமே உங்கள் அப்பா சொன்னார். உங்களுக்கு பொறுமை வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, எனக்கு பாடம் சொல்லி கொடுப்பது தான். எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தால் தானாகவே உங்களுக்கு பொறுமை வந்துவிடும் என்பதனால்தான் இந்த பணியை உங்கள் அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு பரஞ்சோதி சொல்லுகிறார். இதை கேட்டு பெருங்குரலில் மாமல்லரும் சிரிக்கின்றார், பரஞ்சோதியும் சிரிக்கின்றார், கண்ணபிரான் கூட சிரிக்கின்றான். தன்னுடைய எஜமானர்கள் சிரிப்பதை பார்த்து குதிரைகளும் சிரிப்பதைப் போல கனக்கின்றன. அந்த 2 நண்பர்களும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்தபடி கோட்டைக்குள்ளே நுழைகிறார்கள். இதோடு 7வது பாகம் முடிவுக்கு வருகிறது. அடுத்த பகுதியில் திரும்பவும் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
awesome God.